60 இயர்ஸ்க்கும் மேலா மாதவரத்தோட ஒரு ஐடென்டிட்டியாகவே இந்த பால் புட்டி அங்கே நிற்கிது. 1960ல் இந்தியாவில் ஒரு பெரிய தட்டுப்பாடு வருது, அது பால் தட்டுப்பாடு. 1963ல் மாதவரத்தில் ஒரு பால் பண்ணையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நியூசிலாந்து கவர்மெண்ட் கொலம்போ பிளான் அந்த திட்டத்துக்கு கீழே நிதி உதவியும் தொழில்நுட்ப உதவியும் நம்மளுக்கு செய்கிறாங்க. அந்த நட்போட அடையாளமாகவும் பால் உற்பத்தியின் சின்னமாகவும் தான் இந்த பால் புட்டி மாதவரத்தில் கட்டினாங்க. இது வெறும் ஒரு காட்சி பொருளாவோ இல்லை அழகுக்காகவோ தான் அங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த பால் புட்டியோட டாப்பில் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கான். அந்த தண்ணி தொட்டி தான் மாடுகளுக்கும் சரி இந்த பால் பண்ணிக்கும் தண்ணி தருது. இந்த பால் பண்ணை நடைமுறையில் இருந்த சமயத்தில் இந்த பால் புட்டியோட மேலே நின்றுதான் அப்போல்லாம் சைரன் ஒழிப்பாங்களாம். அது 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் கேட்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஷிஃப்டோட இன் அண்ட் அவுட் சைரனாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த 100 அடி உயரம் பால் புட்டி மேலே நின்று பார்த்தா முழு சென்னையும் தெரியுமா? இப்போ இல்லை, அப்போது. இப்போ நம்ம குடிக்கிற ஆவின் பாலோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் இருந்து பாலை கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல தான் நவீன முறையில் பதப்படுத்தியிருக்காங்க.